நம்ம ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படி இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர், அப்ப என்னென்னலாம் பண்ணலாம்? 5 விஷயம் சொல்றேன். ஃபிஃப்த் வந்துட்டு டீ காஃபி ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நிறுத்துங்க. பால் அப்படிங்கிற ஒரு விஷயமே இனிப்புத்தன்மை உடையதுதான். ஸோ டீ காஃபி ஒரு வேலை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா 2-3 போச்சுன்னா அதை 1 லிமிட் பண்ணிக்கோங்க. அந்த ஒன்னையும் வந்துட்டு பால் இல்லாத மாதிரியான விஷயங்களா பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. 4, நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். மினிமம் 45 மினிட்ஸ், மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் நடக்கணும். முடிஞ்சா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா வாக்கிங் இஸ் மேண்டேட்டரி. 3வது, எங்கேயுமே போய் விழுந்து வரக்கூடாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாவே புண்ணு ஆறுற தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எங்கேயாவது போய் விழுந்துட்டேன், எனக்கு இங்க அடிபட்டுருச்சு அங்க அடிபட்டுருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகி காலை எடுக்கிற அளவுக்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா உருவாயிடும். அதனால எங்கேயுமே போய் விழுகாம பார்த்துக்கோங்க. ஆல்வேஸ் வேர் யோர் ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. வெறும் காலில் வெளியே நடக்காதீங்க. நல்ல உறக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஓவர் திங்க் பண்ணுவோம். உங்களோட கார்டிசால் லெவல்ஸ் வச்சு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால சுகர் இருந்தது அப்படின்னா நைட் ஒரு 9:45-10 மணிக்கு ஷார்ப்பா தூங்க போயிட்டு மார்னிங் 5 மணி 4 மணி கூட நீங்க தாராளமா எந்திரிக்கலாம். ஆனா தூக்கம் ரொம்ப 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 முக்கியம். 3 வேளை அரிசியாலான உணவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வேளை அரிசியாலான உணவை எடுத்துக்கோங்க. காலையில இட்லி மேம், மதியம் மட்டும்தான் ரைஸ் மட்டுமே அரிசியாலானது இல்ல. இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை கூடமே கார்ப்ஸ் வெரைட்டில தான் வரும். இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு மதிய உணவுக்கு மட்டும் அரிசி எடுத்துக்கோங்க. சிறுதானியங்களா எடுத்துக்கிறது ரொம்ப 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 சூப்பர். இந்த 5 விஷயத்தை ஒரே ஒரு மாசம் பண்ணிட்டு உங்களோட HbA1c லெவல்ஸையும் ரேண்டம் சுகரும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 6 மாசம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டயபெட்டிஸ்க்கு நீங்க எடுக்கிற மெடிசன்ஸ்ல இருந்து தாராளமா வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.